ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸை இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது வந்து எந்தவித பிசுறும் இல்லாமல் நம்ம எப்படி தைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பேக் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக் பீஸை வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு கரெக்டாக வந்து அந்த லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து துணி வந்து நகர்ந்து போயிடாமல் இருக்கும். நம்மளுக்கு தைக்கும் போதும் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறோம். சும்மா அந்த கழுத்துக்கிட்டால் மட்டும் ஒரு 4-5 பின் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் இந்த பின் குத்துறது. இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு அந்த மெயின் கிளாத் வந்து ரைட் சைடு தெரிகிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து இந்த லைனிங், அதாவது வந்து பேக் பீஸில் அந்த லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மேலே வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம சுற்றிலும் தையல் போட்டுக்கிட்டே வரணும். நான் வந்து கழுத்துக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்து விட்டுருக்கீங்கன்னா நீங்கள் கழுத்துக்கு என்ன அளவு விட்டுருக்கீங்களோ அதை வந்து நம்ம தைச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு இடுப்புக்கு வந்து நம்ம வந்து இந்த பாருங்கள் அளவு விட்டுருக்கோம்ல, அது வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டு அதே அளவுக்கு கீழே இடுப்புலையும் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம வந்து எந்தவித பிசுறும் இல்லாமல் தைக்கிறதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை நம்ம தைச்சிட்டு அதே மாதிரியே இடுப்புக்கு கீழே அந்த நம்ம தையல் விட்டுருப்போம்ல, அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சி வச்சுக்கணும். இப்போ கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த பீஸ் இருக்குது, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரியே வந்து கழுத்தை தைச்சதுக்கப்புறம் அந்த உள்ளே வந்து நம்மளுக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறப்ப உங்கள் கஸ்டமருக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும். அதே மாதிரி ப்ளவுஸும் ரொம்ப நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அதுதான் நம்ம இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த கழுத்தை சுற்றிலும் குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி ஒரு நாச் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த கழுத்து வந்து அழகாக திரும்பி கொடுக்கும். இப்போ அந்த பின்னெல்லாம் நம்ம கழட்டிட்டு இதை ஒரு ஓரமாக நம்ம இருக்கட்டும். நம்ம வந்து ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கழுத்தை வந்து அடித்து திருப்புறதுனால மெயின் கிளாத்தில் வந்து நம்மளுக்கு அந்த ரைட் சைடு நல்ல பக்கம் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வைக்கணும். நம்ம வந்து எப்பயுமே வந்து கழுத்தை அடித்து திருப்புறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மெயின் கிளாத் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் கழுத்து வந்து பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மெயின் கிளாத்தை வந்து நம்ம ராங் சைடு தெரிகிற மாதிரி வச்சுட்டு மேலே லைனிங் வச்சு சுற்றிலும் கவர் பண்ணி தைக்கணும். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு பைப்பிங்கும் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம கழுத்தை வந்து அடித்து திருப்பிட்டு அந்த கழுத்துக்கு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுருங்க. அந்த படிமான தையல் வந்து நம்மளுக்கு அந்த லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே தான் வந்து தையல் விழுகணும். இந்த மாதிரி நம்ம படிமான தையல் போடுறனால நம்மளுக்கு அந்த கழுத்து வந்து அசால்ட்டாக திரும்பி கொடுக்கும். நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட்டு திருப்ப தேவை கிடையாது. அதே மாதிரி கழுத்தை தைக்கிறீங்க அப்படின்னா அந்த வளைவில் நீங்கள் 1/4 இன்ச்சு தான் தையல் ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த கழுத்தோட வளைவு கரெக்டாக வர்ற அளவுக்குமே 1/4 இன்ச் அளவுக்கு தான் நீங்கள் தையல் போடணும். அப்போ தான் வந்து அந்த கழுத்து வந்து நம்மளுக்கு அழகாக வந்து நம்ம என்ன வடிவத்தில் கழுத்து வெட்டியிருக்கோமோ அதே வடிவத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம கழுத்தை அடித்து திருப்பி தைச்சிட்டு ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி தைச்சாச்சு. தைச்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பீஸ் இருக்கிறத பூரா கட் பண்ணி எடுக்கணும். அதே சமயம் இன்னொரு சைடு ஃப்ரண்ட்டையும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம எப்படி தைச்சோமோ சேம் வந்து அதே மாதிரியே இன்னொரு ஃப்ரண்ட்டையும் வந்து கழுத்தை அடித்து திருப்பி ஃபுல்லாகவே எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க, அதாவது வந்து பைப்பிங் பண்ணி இல்லை ஏதோ ஒரு டிசைன் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் தைச்சி பழகிக்கங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஓவர்லாக் வந்து மிஷின் இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம ஃபினிஷிங்காக வந்து தைக்க முடியும், நம்ம நார்மல் மிஷினை வச்சேவோம். இப்போ இன்னொரு சைடு ஃப்ரண்ட்டையும் வந்து பாருங்கள், நம்ம தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத பூரா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடியே நம்ம டாட்க்கு மார்க் பண்ணியிருந்தோம் கட் பண்ணும்போதேவும். இப்போ வந்து பாருங்கள், கீழே வந்து நான் ஒரு 1.25 இன்ச்சு பிடிக்கிற அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம கட்டிங்கில் வந்து ஒரு சில நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நம்ம டாட் பிடிக்கிறப்ப ஒன்று மேலேயோ இல்லை கீழேயோ இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கட்டிங்லேயே வந்து கரெக்டாக கட் பண்ணனால
கீழே வந்து நம்மளுக்கு எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த டாட் பிடிக்கும்போது அந்த தையல் வந்து போடும்போது நம்மளுக்கு நேராக வர மாதிரி நீங்கள் தையல் போடுங்க. கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது மாற்றி தையல் போட்டிங்கன்னா கப்பு வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா வந்து அந்த முன்னாடி நல்லா இருக்காது. அதனால் வந்து நேராக வந்து தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம பிடிச்சாச்சு. கப் வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த கப்போட அளவுக்கு மட்டும் நம்மளுக்கு அந்த தூக்குன மாதிரியும் மற்ற சைடு ஃபுல்லாக அமுங்கின மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கப்போட ஷேப் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரியே வந்து அந்த ஊக்பட்டி சைடு இருந்து நம்மளுக்கு ஒரு டாட் பிடிப்போம்ல, அதையும் நம்ம வந்து 2 தையல் போட்டு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஆம்கோல் சைட்லேருந்து வர்றது பாருங்கள், நம்மளுக்கு இந்த 2 டாட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா 3வது டாட் வந்து நம்மளுக்கு அதுவே விழுகும். நம்ம மார்க் பண்ணியிருக்க இடமும் பாருங்கள், கரெக்டாக வந்து அந்த மார்க் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எப்பயுமே வந்து இந்த மாதிரி 2 டாட்டையும் பிடிச்சிட்டு 3வது டாட் வந்து அதுவே ஒரு கோடு மாதிரி விழுகும். நம்ம அதைவே வந்து நம்ம அப்படி இன்னொரு டாட் வந்து நம்ம பிடிச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நீட்டாக வந்து அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிரும். இப்போ வந்து பாருங்கள், ஒன் சைடு வந்து நம்ம 3 டாட்டுக்கும் வந்து 2 தையல் போட்டு நம்ம வந்து தைச்சாச்சு. நீங்கள் இந்த மாதிரி தைக்கிறப்ப பாருங்கள், அந்த லாக் விழுந்த மாதிரி ஆயிரும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த தையல் வந்து பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு உள்புறம் வந்து நம்ம டாட் பிடிச்சிருப்போம்ல, அதை வந்து திருப்பிட்டு அந்த டாட் நம்ம வந்து எங்கனையெல்லாம் பிடிச்சிருக்கோமோ லைட்டாக வந்து இந்த மாதிரி கீறி விடுங்க. ரொம்ப கீறக்கூடாது, நகத்தை வச்சு லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கீறி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அயர்ன் பண்ண மாதிரியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து நம்ம வந்து கப் வந்து பிடிச்சாச்சு. அந்த டாட் வந்து இதே மாதிரியே வந்து நம்ம இன்னொரு சைட் டாட்டையும் வந்து பிடிக்கணும். இப்போ வந்து பாருங்கள், ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம டாட் வந்து பிடிக்கணும். ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கப் ஷேப் நம்ம கரெக்டாக இருக்கிறதுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல, பாருங்கள் அதை கூட நம்ம உள்ளே வச்சு பார்க்குறோம். நம்மளுக்கு கரெக்டாக வந்து சூப்பராக வந்து எடுப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து கப் ஷேப் வந்து பிடிச்சா தான் வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக, அதாவது வந்து எடுப்பாக போடுறவங்களுக்கு இந்த மாதிரி தைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வந்து நம்ம பிடிக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம பட்டி வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப போட் மாதிரி கீழே இறக்கி வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம வந்து மேலே வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ப்ளவுஸ் கொடுத்து எனக்கு ரொம்ப வந்து கப் ஷேப் வந்து இறங்குன மாதிரி வேணாங்க, நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து பட்டியை வந்து ரொம்ப வந்து போட் மாதிரி ரொம்ப குடஞ்சி கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக மட்டும் குடஞ்சி, இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், அந்த மாதிரி லைட்டாக மட்டும் குடஞ்சிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டி வந்து நம்ம எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மெயின் கிளாத்தில் வந்து நம்மளுக்கு நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம லைனிங்கில் வந்து பட்டி கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அது வந்து முன்னாடி அந்த அம்புக்குறி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஆப்போசிட்டில் பார்க்குற மாதிரி வைக்கணும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அந்த அம்புக்குறி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டாக பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு 2 சைடும் அந்த பட்டி வந்து மாறிடாமல் கிடைக்கும். ஒரே சைடு வந்து அந்த பட்டி வந்து போயிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து முன்னாடியே வந்து கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ ஒரு பட்டி நம்ம தைச்சதுக்கு அப்புறம் கையோடையே இன்னொரு பட்டியும் அந்த அம்புக்குறி வந்து ஆப்போசிட்டாக பார்க்குற மாதிரி இன்னொரு பட்டியும் வந்து கூடையே வச்சு நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பட்டி மாறிடாது. இப்போ நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் புதுசாக பழகுறவங்க கூட இந்த மாதிரி பட்டி தைச்சி பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று போல் வந்துடும். அதாவது வந்து ஆப்போசிட்டாக கரெக்டாக வந்துடும். அதுக்கு வந்து நம்ம வந்து பாருங்கள், ஒரு பட்டியை வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை அந்த 2 பீஸ் வந்து நான் இப்போ எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். அந்த 2 பீஸை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ அந்த லைனிங் துணி மேலே வந்து, அதாவது அந்த பட்டியில் வந்து லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த லைனிங் துணி மேலே அந்த படிமான தையல் விழுகிற மாதிரி நம்ம வந்து ஒரு தையல் போட்டுருங்க. நீங்கள் வந்து மிஷினை விட்டு ஒவ்வொரு பட்டியாக தைக்கிறத விட இப்படி வந்து நம்ம ஒவ்வொரு பட்டியாக தைக்கும்போது மாறிடும். அதனால் வந்து இப்படி கூடையே வச்சு 2 பட்டியும் ஒன்றாவே நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், பட்டியை இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து வேகமாக தைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம கையெடுக்காமல் மாற்றி தைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வேகமாகவே வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து தைச்சி முடிச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம 2 பட்டியுமே வந்து தைச்சாச்சு. இப்போ தைச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ
இப்போ நம்ம பட்டியும் அந்த ஃப்ரண்ட்டும் வந்து ஃபோல்டிங் ஆகிற மாதிரி நம்ம தைக்க போகிறோம். அந்த இணைக்கிறது வந்து பிசுறு வெளியில் தெரியாமல் வந்து தைக்க போகிறோம். அப்போ வந்து ஒரே ஒரு அந்த லைனிங்கில் இருக்க அந்த பட்டியை ஒரே ஒரு சைடு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மெயின் கிளாத்தும் ஒரு பட்டி, அதாவது வந்து அந்த லைனிங் பட்டியும் நம்மளுக்கு சேர்ந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது இப்படியே நம்ம தையல் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பட்டியை வந்து நம்ம பிசுறு தெரியாமல் ஃப்ரண்ட்டையும் பட்டியும் வந்து இணைக்க போகிறோம். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நான் தைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஃப்ரண்ட்டை வச்சு தைக்கிறப்ப சொல்கிறேன். இப்போ ஒரு பட்டியை நம்ம எப்படி தையல் போட்டோமோ அதே மாதிரியே இன்னொரு பட்டியும் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பாருங்கள், ஆப்போசிட்டாக கரெக்டாக வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த அம்புக்குறி பாருங்கள், ஆப்போசிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு பட்டியும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டை வந்து எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் வந்து பாருங்கள், நம்ம கப் டாட் எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம பட்டி தைக்கும் போதே வந்து 2 பீஸை மட்டும் நம்ம வச்சு தைச்சிருந்தோம். இப்போ அந்த 2 பீஸ் அந்த நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி மேலே வச்சுக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட்டை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 இன்ச் போடுறீங்க அப்படின்னா அந்த கடைசி வரையுமே நம்மளுக்கு 1/2 இன்ச் வர மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம அந்த மெயின் டாட் பிடிச்சிருப்போம்ல, இப்போ நான் எப்படி மடக்கினேன்னு பாருங்கள். அதை வந்து ஏதாவது ஒன் சைடு வந்து நம்ம மடக்கி விட்டுட்டு அப்படியே தைச்சிக்கிட்டே வரணும். இப்படி தைக்கும்போது அந்த கப் வந்து நம்மளுக்கு ரொம்ப அமுத்தாமல் கரெக்டாக வந்து கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம ஏதாவது ஒன் சைடு வந்து நீங்கள் மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஒரு பட்டி மட்டும் நம்மளுக்கு ஜாயின் பண்ணாமல் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி சுருட்டிட்டு இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இது மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம 1/2 இன்ச் தையல் போட்டோம்ல, அந்த தையல் மேலேயே தையல் விழுகிற மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். நீங்கள் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட பேக் பீஸை வச்சு கூட கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்னொரு பட்டியை ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுக்கு கரெக்டாக தான் வரும். அதனால் வந்து நான் உங்களுக்கு அதை காட்டலை, தைச்சிட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு அர்க்கத் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த போட் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம சுருட்டி உள்ளே இருக்க துணியை வெளியே எடுத்து விட்டோம்னா ஃப்ரண்ட்டும் பட்டியும் வந்து நம்மளுக்கு பாருங்கள் ஃபோல்டிங் ஆயிரும். எந்த வித பிசுறும் வந்து தெரியாது. அந்த பிசுறெல்லாம் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும். இப்போ வந்து பாருங்கள், டாட் பிடிச்சதும் நம்மளுக்கு ரொம்ப அந்த இதை மடக்கி விட்டனால அந்த கப் வந்து பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ வந்து மேலே வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு விட்டுக்கலாம். அந்த பட்டியும் ஃப்ரண்ட்டும் இணைச்சமில்ல, அதை வந்து 2க்கும் சென்டரில் நமக்கு வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தைச்சி நீங்கள் ப்ளவுஸ் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு கஸ்டமர் வந்து அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வர்றதுக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுத்தாலே நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் வந்து வந்துடுவாங்க. இப்போ வந்து பாருங்கள், பட்டியும் ஃப்ரண்ட்டும் நம்ம இணைச்சிட்டோம். இதே மாதிரியே வந்து இன்னொரு சைடும் நம்ம வந்து இணைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு 2ம் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம தைக்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்படி செக் பண்ணும்போது நம்ம வந்து இடையில வந்து நம்ம கொஞ்சம் தப்பாக தைச்சிட்டோம் அப்படின்னாலும் பிரித்து மறுபடியும் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். தைக்கிறத விட பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து தைக்கும்போதே இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அடுத்தடுத்து நம்ம என்ன தைக்கணுமோ அதை தைச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப சரியாக இருக்குது. அந்த டாட்லாம் வந்து பாருங்கள் கரெக்டாக 2 சைடு வர்ற அந்த ஃப்ரண்ட் டாட்டும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் பீஸை வச்சு நம்ம கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் நம்ம இணைச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு கீழே வந்து தைச்சி விட்டுருக்கோம். அந்த பேக் சைடு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வந்து இணைக்கணும். இப்போ வந்து நம்ம ஷோல்ட்ரு வந்து பிசுறு இல்லாமல் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். முதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடில் வந்து கழுத்தையும் இடுப்பையும் நம்ம வந்து தைச்சி வச்சுருந்தோம். இப்போ வந்து மேலே வந்து நம்ம ஷோல்டரை வந்து இணைக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் பிசுறு இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம அந்த மேலே அந்த லைனிங் இருக்குல்ல, அதை மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து பாருங்கள், அந்த ரைட் சைடும் நல்ல பக்கமும் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி உள்ளே வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு மேலே வந்து பாருங்கள் அந்த லைனிங்கில் அந்த பேக் சைடில் அந்த லைனிங் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு
ஷோல்டருக்கு வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து விட்டுருந்தோம். அதை வந்து அந்த 1/2 இன்ச்சை வந்து அப்படியே நம்ம தைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி தைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு, கழுத்து, ஷோல்ட்ரு எல்லாமே நம்மளுக்கு வந்து பிசுறு இல்லாமல் அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். இதனால் இப்படி தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு கஸ்டமருக்கும் ரொம்ப பிசுறு இல்லாமல் தைச்சி கொடுக்குறப்ப அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அவங்களும் வந்து நல்லா தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேர்த்திட்ட சொல்லி நம்மளுக்கு கஸ்டமர் வந்து அதிகமாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம வேலையை வந்து எவ்வளவுக்கு வந்து நம்ம நீட்டாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு வந்து நீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம இன்னொரு சைடு வந்து நம்ம அந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பக்கம் வந்து அந்த கழுத்து வந்து கொஞ்சம் தள்ளி போயிடும். அதனால் வந்து நம்ம போட்ட தையலை வந்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ரண்ட் வந்து ஒட்டுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த 3 பீஸுமே வந்து நம்மளுக்கு நேராக வருதான்னு பார்த்துட்டு தையல் போடுங்க. இப்போ ஒரு தையல் மட்டும் போட்டது இல்லாமல் இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தான் வந்து தைச்சி பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி தைச்சி பழகிக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தைக்கிற ப்ளவுஸை நீங்களே பார்க்குறப்ப வந்து நம்மளாக இப்படி தைச்சோம் அப்படின்ட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே தைக்கும் போதே இதே மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஷோல்டரை வந்து இணைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கையை வந்து அப்படியே உள்ளே கொடுத்து நம்ம தைச்சோம்ல அந்த இடுப்பையும் கழுத்தையும் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கையை விட்டுட்டு இன்னொரு ஃப்ரண்ட் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம்ல அதை வந்து நம்ம அப்படியே அந்த உள் சைடு வந்து நம்ம எடுத்துடணும். இப்போ வந்து பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் வந்து கையில் பிடிச்சிட்டேன். இப்போ அதை வந்து அந்த சைடு வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், இடுப்பு, கழுத்து நம்மளுக்கு அந்த ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ண பார்த்திங்களா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு உள் சைடு போயிடுச்சு. எப்பயுமே வந்து அந்த நம்ம தைக்கிற அந்த 1/2 இன்ச் வந்து பேக் சைடு போகிற மாதிரி தான் தைக்கணும். இப்போ நான் தைச்ச மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு பேக் சைடு தான் போகும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு தையல் வந்து அந்த கழுத்துக்கு போட்டுட்டோம். ஆனால் பேக் சைடுக்கு வந்து இப்போ தான் நம்ம திருப்பியிருக்கோம். அதனால் வந்து அந்த கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ கழுத்துக்கு வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி லேஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கழுத்தை சுற்றி தையல் போடலாம். நம்ம வந்து பைப்பிங் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து அந்த கழுத்தோட கார்னர் பகுதியில் தான் நம்ம வந்து தையல் போடணும். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுட்டு அந்த திருப்பும்போது இந்த மாதிரி நகத்தை வச்சு லைட்டாக கீறி விடுங்க. ரொம்ப கீறக்கூடாது. லைட்டாக வந்து கீறி விட்டீங்க அப்படின்னா தான் அந்த 2 துணியும் வந்து கரெக்டாக ஈவனாக வரும். அப்போ தான் வந்து வெளியில் இருக்க துணி வந்து உள்ளே தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கீறி விட்டுட்டு தைங்க. இப்படி தைக்கிறப்ப ரொம்பவுமே ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரியே இடுப்பு வந்து நம்ம கீழே வந்து தையல் போட்டோம்ல, அதையும் வந்து லைட்டாக அந்த மாதிரி நான் இப்போ எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அந்த உள்ளே இருக்க துணியை வந்து வெளியே எடுத்து விட்டு அப்புறம் வந்து லைட்டாக வந்து அந்த தையல் போட்ட பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக அந்த மாதிரி கீறி விடணும். இந்த மாதிரி கீறி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து தைக்கும்போது நான் அந்த 2 துணியும் வந்து கரெக்டாக வந்து ஒன்று போல் வரும். அதனால தான் இப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அந்த இடத்துலேருந்து அந்த கழுத்தோட கார்னரில் நம்ம தையல் போட போகிறோம். ஏன்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து கார்னரில் வந்து தையல் போடுறேன். சுற்றிலும் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தைக்கிறப்ப வந்து தனியாக வந்து நம்ம ஓவர்லாக் மிஷின் எதுவுமே வந்து நம்ம வாங்க தேவையில்ல. இப்போ நம்மள்ட்ட வந்து சின்னதாக தான் ஒரு இடம் இருக்குது, நம்ம அதில் தான் வந்து ஒரு மிஷின் போட்டு தைக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த ஓவர்லாக் மிஷினை வந்து போடுறதுக்கு இடம் வந்து நம்மளுக்கு பத்தாது. இப்போ நான் தைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ரூமில் தான் வந்து ஒரு மிஷின் போட்டு தைச்சிட்ருக்கேன். இடையில வந்து ஒரு பவர் மிஷின் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது மோட்ரு மிஷின் தான், இருந்தாலும் வந்து அந்த மோட்ரு கொஞ்சம் ரிப்பேராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கழட்டி வச்சுட்டு நான் காலில் தான் வந்து மிதித்து தைச்சிட்ருக்கேங்க. நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸும் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. அதனால் வந்து அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பவர் மிஷின் வாங்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசை. கண்டிப்பாக வந்து பவர் மிஷின் வாங்குவேன். ஏன்னா நம்மள்ட்ட வந்து சின்ன ரூம் தான் இருக்குது அப்படிங்கிறனால வந்து நான் ஓவர்லாக் மிஷின் எதுவுமே வந்து வாங்கலை. அப்படி நினச்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மிஷின்லேயே வந்து நம்ம பிசுறே இல்லாமல் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானாக யோசனை பண்ணிவிட்டு எப்படி தைச்சா நம்மளுக்கு பிசுறு இல்லாமல் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நிறைய டைம் வந்து அதை யோசனை பண்ணி தான் ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு மொதல் தைச்சி காமிச்சிருப்பேன் பாருங்கள்.
எந்த வித பிசுறும் இல்லாமல், அதாவது வந்து கை முதற்கொண்டு எந்த வித பிசுறும் இல்லாமல் ஃபுல்லாக தைக்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இதுக்கப்புறம் ஓவர்லாக் மிஷினே கூட தேவையில்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நெசமா அது உண்மைதாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி தைச்சி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஓவர்லாக் மிஷினே வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது. அந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமரும் அதை தான் சொன்னாங்க. ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் வந்து நம்ம அந்த ப்ளவுஸை அயர்ன் பண்ண கூட இல்லைங்க. நான் அப்படியே வந்து தைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நல்லா வந்து எங்கனெங்கன்னு தையல் போடுறோமோ அங்கனெல்லாம் லைட்டாக வந்து நீங்கள் கீறி விட்டு தைச்சி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு அயர்ன் பண்ண மாதிரியே இருக்கும். அந்த ஃபினிஷிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்படி தான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்குமே வந்து ரொம்ப நம்ம தையல் வந்து ரொம்ப பிடிச்சிட்டு, அதாவது வந்து ஒருத்தவங்க ப்ளவுஸ் போடுறாங்க அப்படின்னா, அவங்கள பார்த்துட்டு அடுத்தடுத்து எனக்கு கஸ்டமரும் நிறையா பேர் வர்றாங்கங்க, நல்லா தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கஸ்டமரும் அடுத்தடுத்து வந்து ஒருத்தர் மூலியமாக நம்மளுக்கு அடுத்தடுத்த கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் இப்போ தான் தைக்கிறீங்க அப்படின்னா, நீங்களும் ஆரம்பத்திலேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி பிசுறே இல்லாமல் தைச்சி பழகிக்கங்க. கொஞ்சம் லேட்டானாலும் நம்மளுக்கு பரவாயில்ல, ஆனால் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ வந்து பாருங்கள், சுற்றிலும் நம்ம தையல் போட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ப்ளவுஸை பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வந்து இணைச்சாச்சு. கழுத்து வந்து பாருங்கள் ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு ரவுண்ட் கழுத்து தான் வச்சுருக்கோம். இப்போ சைட்லேயும் வந்து பாருங்கள் நம்மளுக்கு எந்த ஏற்ற இறக்கமுமே வந்து வராது. ஏன்னா நம்ம கட்டிங் வந்து முதல்லே வந்து கரெக்டாக போட்டனால வந்து நம்மளுக்கு ரொம்ப சரியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இப்படி தைக்கும்போது ஒரு டைம் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பாருங்கள் எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு பிசுறு இல்லை. உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அதே மாதிரி துணியோட துணி நல்லா ஒட்டி ஒரே துணி மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம லைனிங் போட்ட மாதிரியே இல்லை. நம்ம அதனால தான் வந்து தையல் போடும்போது லைட்டாக வந்து அந்த மாதிரி நம்ம கீறி விடணும்னு சொல்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். நம்மளுக்கு வந்து பாருங்கள் இப்போ உள் சைடு திருப்பி பார்த்தாலும் நம்மளுக்கு மெயின் பீஸ் வந்து உள்ளே தெரியாது. அதனால தான் வந்து நம்ம லைட்டாக கீறி விட்டு நம்ம தையல் போடணும். இப்போ வந்து பாருங்கள் இந்த ப்ளவுஸோட சாரீ வந்து இதுதான். இதில் தான் வந்து கொஞ்சமாக கிளாத் எடுத்து நம்ம வந்து பைப்பிங் பண்ண போகிறோம். இந்த கலரில் வந்து நம்மள்ட்ட அந்த மாதிரி கிளாத் எதுவும் இல்லை. அதனால் சாரியில் வந்து கொஞ்சமாக வந்து இவங்க வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக மட்டும் சாரியில் வந்து கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து அவங்களுக்கு சாரி வந்து பத்தாமல் போயிடும். அதனால் வந்து நீங்கள் குண்டாக இருக்கவங்களுக்கு தனியாக வந்து கிளாத் வாங்கி தான் நம்ம பைப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒல்லியாக இருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் கட் பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்து ஒன்றும் தெரியாது. அதனால் வந்து நான் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கைக்கு வந்து நேர் பீஸ் தானே போடுவோம். அதனால் வந்து கைக்கு அளவுக்கு மட்டும் கொஞ்சம் துணி வந்து நேராக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸே போடலாம். இருந்தாலும் வந்து நான் இதில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து நேர் பீஸை வந்து எடுத்து அது கைக்கு வந்து பைப்பிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இந்த துணியை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து 1 இன்ச் இல்லாட்டி 1.25 இன்ச் நம்மளுக்கு பைப்பிங்க்கு போதுமான அளவு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்மளுக்கு அந்த 2 கைக்கும் வந்து சரியாக இருக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அந்த மீதி இருக்க கிளாத்தில் வந்து நம்ம ரெண்டையுமே வந்து இங்கே வந்து பாருங்கள் ஒன் சைடு மட்டும் நம்ம வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அந்த கிளாத் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த அகலம் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ 2 பீஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம திருப்பும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அகலம் வந்து நம்மளுக்கு சேர்த்து கிடைக்கும். அப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி தையல் போட்டுட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ பிரித்து பாருங்கள். நம்மளுக்கு வந்து இப்போ டபுளாக வந்து அந்த அளவு வந்து நம்மளுக்கு டபுளாக வந்து அந்த அகலம் கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக வந்து கீறி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கிராஸாக வந்து மடிக்க போகிறோம். இப்போ வந்து நேர் பீஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறதில்ல. இதை வந்து பாருங்கள் கிராஸ் பீஸ் அந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி நீங்கள் கட் பண்ணுறப்ப உங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். இது நான் முதல்னா கூட நம்ம ஸ்கேல் வச்சு அந்த கிராஸ் போட்டு தான் நம்ம எடுக்கணும். இது வந்து அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு முதல்ல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி கழித்து எடுத்துருங்க.
அதுக்கப்புறம் வந்து டேப் வச்சு நான் 1 இன்ச் அளவுக்கு தான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா அது கிராஸ் பீஸ் அப்படிங்கிறனால நம்மளுக்கு 1 இன்ச்சே போதுமான அளவு. பைப்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் பைப்பிங் மாதிரி நல்லா உருண்டு தான் வரும். நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் பண்ணலை, இந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து பைப்பிங் பண்ண போகிறோம். இப்போ அந்த கழுத்துக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். த்ரெட் பைப்பிங் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம அந்த நண்டுக்கல்லாம் வந்து மாற்றி தான் வந்து நம்ம அந்த த்ரெட் பைப்பிங் வந்து பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வெறும் கிளாத்தை வச்சு பண்ணாலும் கூட அது வந்து த்ரெட் பைப்பிங் மாதிரியே தான் இருக்கும். அதை தான் நம்ம எப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம அந்த ஒவ்வொரு இன்ச் வந்து அந்த ரோல் பண்ணி அந்த கிராஸ் பீஸ் எடுத்திருந்தோம். எவ்வளோ நீட்டாக வந்து நம்மளுக்கு அந்த கிராஸ் பீஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு கழுத்துக்கு போதுமான அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பாருங்கள், அந்த மேலே வந்து ஒரு கலர், அந்த எக்ஸ்ட்ரா அந்த கலரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கூர்மையாக வந்து நம்மளுக்கு அந்த கார்னர் பகுதியில் அந்த கூர்மையாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா வச்சுருக்க பீஸ் வந்து மேலே அந்த பிசுறு வந்து உள்ளே போயிருக்கணும். மேலே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுற பீஸ் வந்து அந்த பிசுறு வந்து மேலே தெரியணும். அப்படி வச்சுருந்திங்கன்னா தான் வந்து அந்த பிசுறு பூரா ஒரே சைடு பார்த்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் மேலேயும் கீழேயும் வந்து அந்த பிசுறு வந்து கரெக்டாக வைக்கிறமான்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் தையல் போடுங்க. நீங்கள் இடையில வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா, பிசுறு எதுவும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில கிளாத்தில் வந்து உள் சைடு வெளி சைடு பார்த்து தான் நீங்கள் வைக்கணும். ஒவ்வொரு கிளாத்தில் வந்து கூட தெரியாது. ஒரு சில கிளாத்தில் வந்து நல்ல பக்கம் வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காகவும் உள்ளே வந்து கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் நீங்கள் மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிடக்கூடாது. இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து தைக்கும் போதே பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் வந்து நான் பொறுமையாக தான் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அந்த கிளாத் பூரா ஒரே ஓர்ஸில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். வந்து பாருங்கள், அந்த பிசுறு வந்து பாருங்கள் உள்ளே தான் தெரியுது. மேலே வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே வைக்கிற துணியை வந்து அந்த பிசுறு வந்து மேலே தான் தெரியணும். அந்த மாதிரி வச்சு நம்ம அந்த கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணணும். நானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து விடாமல் கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறேன். நம்ம வந்து இந்த காலில் தாங்க மிஷினில் தான் தைச்சிட்ருக்கிறேன். அதனால் வந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸும் நிறையா வரனால என்னால் கரெக்டாக வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியல. நான் வர்ற வீடியோலாம் இனிமேல் உங்களுக்கு நிறைய வீடியோ கொடுக்கணும்னு பார்க்குறேன். அதுக்கு நான் வந்து ஒரு பவர் மிஷின் வாங்குகிறேன். வாங்கிட்டு கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு டைம் தான் வந்து பத்த மாட்டேங்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கோசரமே வந்து நான் டைம் ஒதுக்கி உங்களுக்கு நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்ருக்கிறேன். பவர் மிஷின் வாங்கிட்டேன் அப்படின்னா வேகமாக வந்து நம்ம தைச்சிட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது வந்து அதை வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வந்து அந்த பிசுறு இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒன் சைடு வந்து ஓரம் வந்து அடிக்கணும். அதுக்கு வந்து அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு மே சைடு தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஓரமாக வந்து அந்த ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சிருங்க. மடித்து வந்து அந்த ஓரமாக வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன் சைடு ஓரமாக அடிச்சுட்டு நம்ம பைப்பிங் வைக்கிறப்ப அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும். அதனால தான் வந்து ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஓரமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம அந்த 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த பிசுறு வந்து நம்மளுக்கு உள்ளே தெரிகிற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடித்தோம்ல அந்த 1/4 இன்ச்சு பிசுறு வந்து உள்ளே தெரிகிற மாதிரி திருப்பிட்டு நம்ம ஏற்கனவே வந்து அந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பீஸை வந்து இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம தைச்சி வச்சுருந்த பீஸ் வந்து நம்மளுக்கு ராங் சைடு மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைடு வந்து கீழே தெரிகிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து அந்த ராங் சைடு நம்ம தெரிகிற மாதிரி மேலே வச்சுக்கோங்க. அப்போ நம்ம முதையே வந்து நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல அந்த கிராஸ் பீஸ் மேலே வந்து கழுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கிராஸ் பீஸ் வந்து லைட்டாக வந்து வெளியில் தெரிகிற மாதிரி அந்த கிளாத்தோட கொஞ்சம் மட்டும் தெரிகிற மாதிரி விட்டுட்டு
கழுத்தோட கார்னர் பகுதியில் நம்ம தையல் போடணும். நம்ம வந்து ரொம்ப பைப்பிங் வந்து ரொம்ப சன்னமாக வேணும் அப்படின்னா வந்து நம்ம கழுத்தில் வந்து அந்த கார்னரில் வந்து தையல் போடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்னரில் தையல் போடும்போது தான் நம்ம திருப்பும்போது பைப்பிங் வந்து சன்னமாக வரும். இல்லை நீங்கள் கொஞ்சம் சேர்த்து தையல் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தையலை வந்து சேர்த்து போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பைப்பிங்கோட அந்த அளவு வந்து மாறிடும். சன்னமாக வர்றதுக்கு பதிலாக கொஞ்சம் தடிமனாக வர ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து நீங்கள் பைப்பிங் வந்து சன்னமாக வந்து நீங்கள் ஒரு த்ரெட் பைப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா, த்ரெட் வந்து சின்ன சன்னமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு கரெக்டாக பைப்பிங் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கழுத்தோட கார்னரில் தான் தையல் போடணும். ரொம்ப கார்னரில் தையல் போடுங்க. அப்போ தான் வந்து பைப்பிங் வந்து திரும்பும்போது நம்மளுக்கு சன்னமாக வந்து அந்த பைப்பிங் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கழுத்தை வந்து தைச்சிக்கிட்டே வரும்போது கரெக்டாக ஒரே அளவுகளில் வரணும். அந்த கார்னரில் தைக்கிறீங்க அப்படின்னா கடைசி வரையுமே அந்த கார்னர்லேயே தேய்ங்க. ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் மாற்றி தைச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் பைப்பிங் கொஞ்சம் பெருசாக தெரியும். அதனால் வந்து இந்த பைப்பிங் வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாகவே வந்து அந்த கார்னர்லேயே தையல் போட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு பைப்பிங் கொஞ்சம் எடுப்பாக கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தையலை வந்து கொஞ்சம் மேலே சேர்த்து தையல் போட்டுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அது விருப்பம்தான். நம்மளுக்கு சன்னமாக வேணுமா இல்லை கொஞ்சம் எடுப்பாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பைப்பிங்கோட இது வந்து வச்சுக்கலாம். இப்போ அந்த கடைசி வரையுமே வந்து தையல் போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே திருப்பிக்குங்க. இப்போ நம்ம தையல் போட்டோம்ல அந்த இடத்த வந்து அப்படியே வந்து நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ நம்ம வந்து அந்த துணியை வந்து லைட்டாக வந்து பாருங்கள், முன்னாடி வந்து நம்ம தைச்சது வந்து அடியில் போயிடுச்சு. இப்போ வந்து அந்த மேலே இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஒரு மடக்கி விடுங்க. பைப்பிங் பாருங்கள், நம்மளுக்கு த்ரெட் பைப்பிங் மாதிரியே இருக்கும். இப்போ மேலே தையல் போடுறது வந்து நம்மளுக்கு அந்த மெயின் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸோட மெயின் கிளாத்து நம்ம பைப்பிங் வச்சுருக்கிறதுலையும் சென்டராக வந்து தையல் விடணும். பைப்பிங் மேலே வந்து தையல் விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்ம மெயின் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, ப்ளவுஸோட மெயின் கிளாத் இருக்குல்ல, அதுலேயும் வந்து இங்கிட்டு தள்ளியும் தையல் போட்டுறக்கூடாது. பைப்பிங்க்கும் அந்த கிளாத்துக்கும் இடையில வந்து தையல் போடணும். ரொம்ப வந்து அந்த பைப்பிங்கே ஒட்டி அப்படி தையல் போட்டே வர மாதிரி வாங்க. பைப்பிங் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிவிட்டு அந்த மடக்கி விடும்போது ஒரே அளவுகள்லையும் நம்மளுக்கு வருதான்னு சொல்லி செக் பண்ணணும். ஒரு இடத்துல கொஞ்சம் சன்னமாகவும் ஒரு இடத்துல கொஞ்சம் பைப்பிங் வந்து பெருசாக தெரிஞ்சுன்னா வந்து ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. நம்ம வந்து கரெக்டாக ஒரே அளவுகளில் வருதான்னு சொல்லிவிட்டு அதை வந்து கரெக்டாக மடக்கி விட்டுக்கிட்டே வந்து அந்த தையலும் வந்து பைப்பிங் மேலே பற்றாமல் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் பைப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த கழுத்தாக இருந்தாலுமே இதே மெத்தடு தான். அதாவது வந்து ஸ்டார் கழுத்து, பாக்கழுத்து, நீங்கள் என்ன கழுத்து நீங்கள் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ எல்லா கழுத்துக்குமே நீங்கள் இதே மாதிரியே பைப்பிங் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இது த்ரெட் வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு த்ரெட் பைப்பிங் மாதிரியே தான் இருக்கும். இல்லை உங்களோட கஸ்டமர் வந்து எனக்கு த்ரெட் பைப்பிங் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நான் அதுக்கும் வந்து வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். த்ரெட் பைப்பிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே வீடியோவிலே வந்து நார்மல் பைப்பிங்கும் த்ரெட் பைப்பிங்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஊக்பட்டியும் ஹைப்பட்டியும் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பைப்பிங்கை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊக்பட்டியும் ஹைப்பட்டியும் வைக்கிறப்ப அந்த பைப்பிங்கோட பிசுரும் நம்மளுக்கு வந்து உள்ளே போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு கொக்கி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்தவித இடைஞ்சலும் இருக்காது. இல்லைன்னா கொக்கி வைக்கும்போது நம்ம அந்த பைப்பிங் வச்ச கிளாத் வந்து நம்மளுக்கு மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். அதனால் வந்து லாஸ்ட்டாக வந்து பைப்பிங்கை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊக்பட்டியும் ஹைப்பட்டியும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு பைப்பிங் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. உள்ளே லைட்டாக வந்து ஒரு சின்னதாக அந்த துணி வந்து தூக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையல் போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த துணியும் வந்து நம்மளுக்கு தூக்காது. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி 2 தையல் போட பிடிக்கல அப்படின்னா உள்ளே வந்து லைட்டாக எம்மிங் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த 1 இன்ச் கிளாத் எடுத்தோம்ல அதை வந்து 3/4 இன்ச் கிளாத்தாக எடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஊக்பட்டி வந்து வைக்கிறதுக்கு வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 2 இன்ச் கிளாத் வந்து நம்மளுக்கு போதுமான அளவு. நான் ஒரு 2 இன்ச் கிளாத் வந்து கீழே 1/2 இன்ச்சை வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி, அதாவது கீழே வந்து அந்த பிசுறு தெரியாமல் மடக்கி விட்டுட்டு
1/4 இன்ச்சுக்கு வந்து நான் தையல் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரியே மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. அதனால் வந்து கழுத்தை வந்து சுத்தமாக வந்து நம்ம கவர் பண்ணி தான் தைக்க போகிறோம். மேலேயும் வந்து 1/2 இன்ச்சை வந்து அந்த கழுத்தை மடக்கிட்டு தைச்சிக்கோங்க. இப்போ இந்த சைடும் சைடும் வந்து அந்த கார்னரில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தைச்சோம்ல அதவே வந்து திருப்பி விட்டு பாருங்கள், கீழே வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங் ஆயிரும். இப்போ வந்து நம்ம அந்த லைனிங் பீஸும் ஃப்ரண்ட்டோட பீஸும் வந்து வச்சு நம்ம தைச்சோம்ல, அதுக்கு சென்டராக வந்து லைனிங்கில் வந்து அந்த தையல் விழுகிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கிளாத்தவே அப்படியே ஒரு மடி மடித்து விடுங்க. ஒரு 3/4 இன்ச் இல்லாட்டி ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் தெரிகிற மாதிரி வச்சாவே போதும். நான் வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு அந்த கிளாத்து தெரிகிற மாதிரி மடக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம மடக்கி வச்ச கிளாத்தில் வந்து சென்டரில் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த துணி வந்து ஒரே அளவுகளில் கிடைக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ மேலே வரையும் தைச்சி எடுத்துகிட்டு உள்ளே வந்து பாருங்கள், கொஞ்சம் வந்து கிளாத் வந்து அதிகமாக இருக்குது, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு வந்து பாருங்கள், நம்ம தைச்சி விட்டோம்ல அந்த துணியை வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி மடக்கி கீழேருந்து ஒரு அமுக்கு தையல் போட்டு தைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். எப்பயுமே வந்து கடைசியாக ஒரு இது வந்து நம்ம தைச்சி முடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம டபுள் தையல் போட்டு நிப்பாட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். அதே மாதிரியே மேலே வரை தைச்சிட்டு அந்த கழுத்துக்கிட்டால் வரும்போது திருப்பி வச்சு அங்கனே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல தையல் முடிஞ்சாலும் அந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒரு கிளாத் வச்சு அடிக்க போகிறோம் அப்படின்னா அமுக்கு தையல் போட தேவை கிடையாது. அதுதான் நம்மளுக்கு கடைசியாக தைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு அமுக்கு தையல் போட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம பைப்பிங் வச்சுருந்தோம். இப்போ வந்து நம்ம ஊக்பட்டி வந்து வச்சு முடிச்சுட்டு நம்ம பைப்பிங் வச்சுருந்தோம்னா அந்த துணி வந்து நம்மளுக்கு மேலே தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு கொக்கி வைக்கும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சுட்டு ஊக்பட்டி வைக்கவுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு. அந்த பைப்பிங் வச்ச பிசுறு வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து கைப்பட்டி வந்து நம்ம தைச்சிக்கலாம். அதுக்கு வந்து பாருங்கள், நான் அந்த துணியோட மெயின் கிளாத்தும் எடுத்திருக்கேன். ஒரு 2.5 இன்ச் கிளாத்து இல்லாட்டி ஒரு 2 இன்ச் கிளாத் எடுங்க. நம்ம மெயின் பீஸ் வந்து கொடுத்துருக்கோம்ல, ஒரு 2.5 இன்ச் கிளாத் வந்து எடுத்தால் போதும். ஊக்பட்டிக்கு வந்து 2 இன்ச்சு கிளாத்தும் ஹைப்பட்டிக்கு வந்து 2.5 இன்ச்சு கிளாத்தும் எடுங்க. அதுவே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதை எப்படி நம்ம தைச்சோமோ அதே மாதிரியே வந்து பாருங்கள், ஊக்பட்டி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு தைக்கணும். அதே மாதிரி கைப்பட்டி தைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் வந்து பேக் சைடு, அதாவது வந்து பின்னாடி அந்த ராங் சைடு திருப்பிட்டு அதுக்கு மேலே தான் வந்து அந்த 2.5 இன்ச்சு கிளாத்தை வந்து கீழே 1/2 இன்ச்சு மடக்கிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு மேலேயும் கழுத்தை வந்து 1/2 இன்ச்சுக்கு மடக்கி தைச்சிருங்க. இப்போ அந்த துணியை நம்ம எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து கீறி விட்டுட்டு திருப்பிக்குங்க அப்படியேவும். இப்போ மேலே வந்து நம்ம துணி வந்து தைச்சிருந்தோம்ல அதை வந்து 2ஆக வந்து ஃபோல்டிங் பண்ணணும். ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு மடக்கி நம்ம போட்ட தையலை வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நான் எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள். இது மாதிரி ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு மடக்கி அந்த நம்ம தையல் போட்டோம்ல அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இதுலேயே வந்து நம்ம சென்டராக வந்து தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த வி மாதிரி பிடிக்கும்போது இந்த நம்ம நடுவில் போட்டிருக்க தையல் போட்டிருக்கனால அந்த துணி வந்து விலகாமல் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த வி மாதிரி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் வந்து நம்ம கடைசி வரையும் தைச்சிட்டு டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். மேலெல்லாம் கையோடு வந்து அந்த பிசுறெல்லாம் வந்து நீங்கள் தைக்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஊக்பட்டியும் அந்த ஹைப்பட்டியும் வச்சு பார்ப்போம். வந்து பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. அந்த தையல்லாம் நம்ம எங்கே போட்டோமோ அது கரெக்டாக அதே மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த சைடு வந்து நம்ம அந்த வி பிடிப்போம்ல ஒரு 5 பக்கம், அதே மாதிரி 5 பக்கம் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 பக்கமும் நம்மளுக்கு சமமாக வர மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தில் வந்து 5 வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இடைவெளி வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு நீங்கள் வந்து 5 பக்கமும் பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வச்சுக்க முடியும். நான் நிறைய வீடியோவில் வந்து மார்க் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இதில் வந்து நான் மார்க் எதுவும் பண்ணலை. இப்போ வந்து பாருங்கள், அந்த வி மாதிரி இருக்கிறத நீட்டாக பிடிச்சி முடிச்சாச்சு. பைப்பிங் வந்து பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பைப்பிங் வச்சு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா வந்து பைப்பிங் வச்சுருங்க. வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கைப்பட்டியும் அந்த ஊக்பட்டியும் அதுக்கப்புறம் வந்து வைங்க.
இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்லீவை நம்ம வந்து தைக்கணும். இப்போ வந்து பாருங்கள், நான் முதலே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவு. இப்போ வந்து இதை வந்து நல்ல பக்கம் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுட்டு, இப்போ மேலே நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டாக மாற்றிக்கங்க. அப்போ தான் வந்து அந்த கை குழிவு கட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 கையுமே வந்து ஒரே பக்கம் வந்துடும். அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து முன்னாடியே நீங்கள் தைக்கிறப்ப வந்து இந்த மாதிரி மார்க் கூட பண்ணி விட்டுருங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு அர்க்காத் பண்ணி விடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி அர்க்காத் பண்ணி விட்டுருக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், வந்து நம்ம வந்து அந்த கை குழிவு பக்கம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எது முடியுதோ, இப்போ வந்து கை குழிவு பக்கம் வந்து நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த குழிவு பக்கம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ முடியுது பாருங்களேன். இப்போ பேக் சைடு வந்து முடியும். அந்த ஸ்லீவோட பேக் சைடு நம்ம பின்னாடி வச்சு தைக்கிற அந்த பேக் சைடு முடியுது அப்படின்னா, நீங்கள் அடுத்து தைக்கிற ஸ்டார்ட் பண்ணுறதும் அந்த பேக் சைடு தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி வைக்கணும். இப்போ வந்து பாருங்கள், அதை பின்னாடி வந்து நம்ம முடிச்சு வச்சுருக்கோம். அடுத்து வந்து நம்மளுக்கு அந்த பேக் சைடு நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல அந்த ஸ்லீவு, அதை வந்து நம்ம வச்சு தைக்கிறோம். இப்போ வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்லீவுக்கு வந்து நம்ம எவ்வளோ அளவு விட்டுருக்கோமோ அதை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். கையோடையே வந்து இன்னொரு ஸ்லீவையும் வச்சு தைச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பட்டி நம்ம எப்படி தைச்சோம்னு பார்த்தீங்களா, அதே மாதிரியே ஸ்லீவையும் நம்ம வந்து தைச்சி முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் ஸ்லீவ் எப்படி தைக்கிறேன் அப்படின்ட்டு. மிஷின்லேருந்து துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்காமல் அப்படியே வந்து நம்ம ஸ்லீவை மாற்றி வச்சு தைச்சிக்கிட்டே வாங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். இதே மாதிரியே வந்து நம்ம தைக்கிறப்ப நம்மளுக்கு டைமும் வந்து மிச்சமாகும். சேம் வந்து நம்மளுக்கு கையும் வந்து மாறிடாமல் இருக்கும். நான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே தான் வந்து தைச்சிப்பேன். இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் வைக்கிறனால ஸ்லீவுக்கும் வந்து அந்த கார்னரில் வந்து தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கார்னரில் தான் நான் தையல் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்போ திருப்பி சுற்றிலும் நம்ம அந்த ஸ்லீவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி நம்ம தைச்சி அப்படியே ஃபுல்லாக நம்ம சைடில் இருக்க அந்த பிசுரெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் இவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து 2 ஸ்லீவு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த கை குழிவு வந்து நம்மளுக்கு வந்து 2 சைடும் வந்து ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி தான் இருக்கும். கை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து பைப்பிங் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து கழுத்துக்கு வந்து ப்ளவுஸில் வந்து அந்த கழுத்துக்கு வந்து நம்ம பைப்பிங் வைக்கிறது வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருந்தோம். கைக்கு வந்து பாருங்கள், நம்ம நேர் பீஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரியே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த ஓரமாக மடக்கி வந்து தைச்சிக்கலாம். அந்த 1/4 இன்ச் வந்து அந்த ஓரம் அடித்து முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம பைப்பிங் வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். வந்து பாருங்கள், அந்த பிசுறு வந்து கீ பக்கம் தெரிகிற மாதிரியும் அந்த மேலே வந்து அந்த பிசுறு இல்லாமல் மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஸ்லீவ் வந்து மேலே வந்து ராங் சைடு தெரிகிற மாதிரியும் அடியில் வந்து நம்மளுக்கு நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த நேர் பீஸ் வந்து நம்ம பைப்பிங்கோசரம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சம் வந்து கிளாத் வெளியில் தெரிகிற மாதிரி அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்லீவை வந்து மேலே வச்சுட்டு அந்த கார்னர்லேயே வந்து தையல் போடுங்க. நான் வந்து பாருங்கள், முதல்ல வந்து அந்த கார்னரில் தையல் போட்டிருந்தேன்ல, அந்த கார்னர் மேலேயே தான் வந்து தையல் போட்டுட்ருக்கேன். அப்போ தான் பைப்பிங் வந்து நம்மளுக்கு சன்னமாக கிடைக்கும். பார்க்குறதுக்கும் த்ரெட் பைப்பிங் மாதிரியே இருக்கும். இப்போ அதே மாதிரியே பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்லீவையும் வந்து நம்ம அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து கொஞ்சம் அந்த பிசுறுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அப்படியே திருப்பிட்டு அப்படி மடக்கி விடுங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு பைப்பிங் வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்து கிடச்சிருச்சு. நம்ம வந்து கழுத்துக்கு எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே வந்து பைப்பிங்கையும் இதையும் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம் உள்ளே தூக்கிட்டு இருக்குல்ல அந்த துணியை, அதை வந்து அமுக்கிற மாதிரி இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட வந்து நம்ம கையை வந்து இப்போ அட்டாச் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம ப்ளவுஸை வந்து முடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை எடுத்து வச்சுட்டு இப்போ கையை வந்து நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பாருங்கள், அந்த முன்னாடி வந்து அந்த குழிவாக வரும் பார்த்திங்களா, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பக்கமும் அந்த மேடாக இருக்க பக்கம் வந்து நம்மளுக்கு பேக் சைடும் வர்ற மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். நீங்கள் மாற்றி அட்டாச் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட நம்ம கரெக்டாக அந்த ஸ்லீவோட சென்டர் வர மாதிரி நம்ம அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து புதுசாக பழகுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து
ஒரு வேளை வந்து கையோட அளவு கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம உடம்போட பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணும்போது கடைசியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து கரெக்டாக கட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் புதுசாக பழகும்போது வந்து கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம், ஏதாவது ஒரு கிளாத்தை வந்து கொஞ்சம் துணியை வந்து அதிகமாக விட்டுருந்தோம் அப்படின்னாலும் கூட நம்ம ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கடைசியாக வந்து நம்ம கட் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து நம்ம வந்து ஷோல்டர்லேருந்தே வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒன் சைடு ஆரம்பித்து நம்ம தைச்சிட்டு அதவே திருப்பி வச்சு இன்னொரு தையல் போட்டு திருப்பி வந்து நம்ம இன்னொரு சைடு அந்த மேடாக இருக்க பக்கமும் நம்ம வந்து அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ அதையுமே வந்து நம்ம பாருங்கள் இப்படியே திருப்பிட்டு நம்ம தையல் போட்டோம் பார்த்திங்களா, அந்த தையல் மேலேயே வந்து தையல் விழுகிற மாதிரி தைச்சிக்கிட்டே வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்தங்களா அந்த ஷோல்டர் பக்கத்தில் வந்துட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள் டபுள் தையல் ஆயிரும். நம்ம எப்போயுமே வந்து கை தைக்கும்போது டபுள் தையல் போட்டால் தான் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். வந்து பாருங்கள் அழகாக வந்து நம்ம கையை ஜாயின் பண்ணியாச்சு. பிசுறே இல்லாமல் எப்படி வந்து கையை ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். சில பேர் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக பழகுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப நம்ம ஏதாவது ஒரு துணியை கூட நம்ம லைட்டாக கொஞ்சம் இழுத்துட்டோம் அப்படின்னா கையோட ஷேப் வந்து நம்மளுக்கு மாறிடும். அதனால தான் வந்து நான் இந்த மெத்தடும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து வரல அப்படின்னா நீங்கள் வந்து நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து நம்மளுக்கு ஓவர்லாக் போட்ட மாதிரியே இருக்கும். சாதா மிஷின்லேயே வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். இதுக்கு தனியாக வந்து ஓவர்லாக் மிஷின் எதுவும் தேவையில்லை. வந்து நம்ம வந்து டபுள் தையல் போடுறதுக்கு வந்து பாருங்கள், அந்த ஊசியை வந்து முன்னாடி பின்னாடி நம்ம வந்து அப்படி இழுத்து கட்டுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ண அந்த பிசுறு தெரியுது பார்த்திங்களா, அதில் வந்து இப்போ நான் எப்படி வந்து அந்த தையல் போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா ஓவர்லாக் போட்ட மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு வெளியில் வராது. நீங்கள் வந்து நான் வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி ஃபோல்டிங் பண்ணி தைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பிசுறு பூராமே நம்மளுக்கு உள்ளே போயிடும். வெளியில் நம்மளுக்கு அந்த கிளாத்தே எதுவுமே தெரியாது. அந்தளவுக்கு தான் நான் ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து நம்ம அது மாதிரி தைக்கலாம். நல்லா தைக்க தெரிஞ்சவங்க வந்து கரெக்டாக தைச்சிருவாங்க. நீங்கள் புதுசாக இப்போ தான் பிகினராக இருந்து நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா துணி வந்து நம்மளுக்கு அந்த மெயின் கிளாத்து, அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து அந்த ப்ளவுஸோட கிளாத்து, அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம அந்த ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ண வேண்டியதாக வரும். அப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு கிளாத்தை வந்து லைட்டாக கொஞ்சம் இழுத்துட்டாலோ இல்லை கொஞ்சம் லூஸ் விட்டுட்டாலோ வந்து அந்த கையோட ஷேப் அந்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு நல்லா பழகிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் கூட அது மாதிரி தைச்சிக்கலாம். இல்லை நாங்கள் புதுசாக இப்போ தாங்க பழகுறோம், நாங்களும் வந்து எங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை, நாங்களும் ஓவர்லாக் வந்து இப்போ கையில் வந்து பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது கிளாத்து, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம சாதா மிஷின்லேயே வந்து ஓவர்லாக் பண்ணுற மாதிரி அந்த ஊசியை மட்டும் முன்னாடி பின்னாடி நம்ம இழுத்து கட்டுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம தைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இதுவுமே வந்து நம்மளுக்கு ஓவர்லாக் போட்ட மாதிரியே இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வந்து அந்த ஸ்லீவை ஜாயின் பண்ண இடம் ஃபுல்லாகவே வந்து நம்ம பாருங்கள் அந்த ஓவர்லாக் பண்ண மாதிரி அந்த நம்ம நார்மல் மிஷின்லேயே வந்து தைச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் பிசுறு இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. வந்து சூப்பராக வந்து நம்ம நார்மல் மிஷின்லேயே வந்து ஓவர்லாக் போட்ட மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஸ்லீவையும் வந்து நம்ம அதே மாதிரி ஜாயின் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அளவு ப்ளவுஸ் மாதிரியே நம்ம மார்க் பண்ணி வந்து ப்ளவுஸை வந்து முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாருங்கள் அந்த பேக் சைடில் வந்து அந்த டாட் போடுவோம் பார்த்திங்களா, அதை வந்து இன்னும் நான் போடாமே வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம எப்பயும் நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி தான் எப்பயுமே வந்து நம்ம அந்த பேக் பீஸை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு 2 இன்ச் கிளாத்தை வந்து சைடில் விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம டாட் வந்து பிடிச்சிடலாம். டாட் வந்து அந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5லேருந்து 4 இன்ச் வரையும் பிடிக்கலாம். நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு டாட் பிடிச்சிட்டு இன்னொரு டாட் பிடிக்கிறப்ப இன்னொரு டாட்டை வச்சு அளவு வச்சு பார்த்துட்டு ரெண்டுமே வந்து ஓர்ஸில் வர்ற மாதிரி நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கணும். டாட் பிடிச்சி முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைட்லேயே வந்து எந்த பிசுறும் இல்லாமல் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 2 சைடும் வந்து பாருங்கள் ஓர்ஸில் வந்து நம்ம டாட் பிடிச்சி முடிச்சாச்சு. நம்மளுக்கு வந்து நம்ம திருப்பி வச்சு பார்க்குறப்ப வந்து பாருங்கள் அந்த டாட் வந்து எவ்வளோ நம்மளுக்கு சரியாக இருக்குதுன்னு இந்த மாதிரி தான் வந்து டாட் பிடிக்கணும். இப்போ வந்து நம்ம சைட்லேயும் வந்து எந்தவித பிசுறும் இல்லாமல் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஃபோல்டிங் பண்ணி. இப்போ வந்து 2 பீஸையும் நம்ம இந்த மாதிரி மடக்கி வைக்கிறப்ப கொஞ்சம் சைடில் வந்து பாருங்கள் கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு துணியை வந்து திருப்பிக்கங்க, நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி திருப்பிக்கங்க. ஏன்னா நம்ம சைடில் வந்து ஃபோல்டிங் பண்ணி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் தைச்சிட்டு அதை திருப்புறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம். இப்போ வந்து நம்ம கையை வந்து நம்ம அளந்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து
கை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அளந்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து இங்கே இருக்குது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்து லூஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போதே வந்து சேர்த்து தான் வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து 1/2 இன்ச் வந்து அதிகமாக விட்டுருந்தோம். இப்போ வந்து சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு கீழே வரையுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஆம்கோல் கிட்ட நம்ம வந்து தையல் போடுறப்ப 2 தையலும் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த தையல் கரெக்டாக வர்ற மாதிரி கீழே வரையும் நம்ம வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு சிலர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நம்ம பட்டி தைக்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணி தைச்சிக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு சரியாக வரும். இந்த மாதிரி தைச்சிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க கிளாத்தெல்லாம் வந்து நம்ம சரியாக வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே திருப்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் வந்து நம்ம இப்போ எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே வந்து இந்த சைடும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஆம்கோல் கிட்ட தையல் போடுறோம் பார்த்திங்களா, அப்போ வந்து உள்ளே வந்து அந்த நம்ம கை ஜாயின் பண்ண அந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா, அந்த 1/2 இன்ச்சு அதை வந்து மேல் பக்கம் தெரிகிற மாதிரி 2 கிளாத்துலேயும் மேல் பக்கம் சரியாக வச்சுட்டு அப்புறம் தையல் போடுங்க. இப்போ தையல் போட்டுட்டோம். இந்த பக்கமும் அதே மாதிரியே கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும், கொஞ்சம் நான் தைச்சதுக்கப்புறம் வந்து உடம்பு துணி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ வந்து பாருங்கள், நம்ம எப்பயும் போல் நம்ம தைப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி உள் சைடு வந்து திருப்பிக்கலாம். அந்த தையல் பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு சரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து அந்த ஆம்கோல் கிட்ட கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக அந்த தையல் வந்து 4 அந்த ப்ளஸ் மாதிரி வந்தால் தான் வந்து நம்மளுக்கு எந்தவித கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க. அது மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வந்து கீழே வந்து நம்ம அந்த இடுப்பை வந்து அளந்துக்க போகிறோம். இப்போ நான் எப்படி அளக்குறேன்னு பாருங்கள். இது மாதிரி அளந்துக்கணும். இப்போ அளந்து அங்கனக்குள்ளே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்க, அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளவுக்கு நம்மளுக்கு லூஸ் கேட்டிருக்காங்களோ அதே அளவுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் வந்து எவ்வளோ கிளாத் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அளந்துக்கலாம். இப்போ அளந்த கிளாத்தை வந்து அப்படியே வந்து அந்த டேப்பை வந்து 4ஆக வந்து நம்ம ஃபோல்டு பண்ணலாம். இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த 4ல் ஒரு பாதி எவ்வளோ வருதோ அதை தான் வந்து நம்ம ஒரு சைடு வந்து பிடிக்கணும். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ அந்த 4ல் ஒரு பங்கு எவ்வளோ வந்துச்சோ அதை வந்து ஒன் சைடு வந்து இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆம்கோல் கிட்ட நம்மளுக்கு அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதையும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த கோடு வந்து நம்மளுக்கு சரியாக நேராக வர்ற மாதிரி இந்த மாதிரி நான் எப்படி டாட்டாக போட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் மேலேயே நம்ம வந்து தைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மேலே வந்து பாருங்கள், நம்ம அந்த மார்க் பண்ணிடணும்ல, அந்த கோடு மேலேயே வந்து நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம். நீங்கள் புதுசாக பழகிறவங்க கூட இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு 3 மார்க்கையும் ஒன்று சேர்த்து 3ஐயும் வந்து நம்ம நேராக வந்து அந்த கோடை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கோட்டு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுருங்க. நீங்கள் கோடு போட்டுட்டு தையல் போடுறப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த கோட்டு மேலே தைச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும்னு. பழகினவங்க வந்து கரெக்டாக தைச்சிருவாங்க. நீங்கள் புதுசாக பழகும்போது கீழேருந்து தைச்சிட்டு வரும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அந்த கோட்டு மேலேயே தைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஒன் சைடு வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. அதே மாதிரியே இன்னொரு சைடு இப்போ எப்படி வந்து மார்க் பண்ணி நம்ம தைச்சோமோ அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து தைக்கணும். இப்போ வந்து பாருங்கள், ஒரு சைடு தைச்சதில் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் இருக்கணும். நீங்கள் சைடில் பிடிக்கும்போது வந்து அந்த கப் சைஸை வந்து மேலே வந்து தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிடிங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து இந்த அளவுகள் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்மளுக்கு அந்த கப் ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ ஒன் சைடு பிடிச்சாச்சு. அதே மாதிரியே வந்து இன்னொரு சைடும் நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். வந்து பாருங்கள், நம்ம இன்னொரு சைடும் வந்து பிடிச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி 3 தையல் வந்து நம்ம போட்டுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சைடில் வந்து இந்த மாதிரி 3 தையல் போடுறப்ப அவங்க தேவைக்கு வந்து பிரித்து விட்டுப்பாங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து 2 சைடும் வந்து நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சு.
இப்போ வந்து பாருங்கள் அந்த கோடு வந்து நம்மளுக்கு ரொம்ப சரியாக இருக்குது. அதே மாதிரி அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த தான் நான் சொன்னேன் அந்த ப்ளஸ் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 4 தையலும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரே கோட்டில் வர்ற மாதிரி அந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கையை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு அழகாக வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எந்தவித பிசுறும் இல்லாமல் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவுமே நன்றி.